ஹாய் வெல்கம் டு காரியோ. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து யூனியன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அட் தி சேம் டைம் ஸ்ட்ரக்சருக்கு யூனியனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் யூனியனும் வந்து ரொம்ப சிமிலருங்க. ஆனால் அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதுதான் வந்து இது ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் அந்த சின்டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக யூனியன் கொடுத்துக்கோம். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன், யூனியன். ஓகே, இங்கே எங்கெல்லாம் ஸ்ட்ரக்ட்னு கொடுத்தோமோ அங்கெல்லாம் யூனியன் மட்டும் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சின்டாக்ஸ் மற்றபடி எல்லாமே அதே தான். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி வேறு டேட்டா எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, ரைட்டா? பட் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்டருங்கிறது இந்த ஒவ்வொரு மெம்பருக்கும் வந்து ஒரு தனி ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ இன் 10 அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு 2 பைட்ஸு, நம்ம கேரக்டர் 15 கொடுத்தோம், ஸோ அதுக்கு ஒரு 50 பைட்ஸு, ஃப்ளோட் ப்ரைஸ்னு கொடுத்தோம், அதுக்கு ஒரு 4 பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லொக்கேஷனில் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஆனால் அந்த யூனியன் வந்து மொத்தமாகவே ஒரே மெமரி லொக்கேஷன் தான் க்ரியேட் பண்ணும். ஓகே, அந்த மெமரி லொக்கேஷன் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பருக்கு டோட்டல் பைட்ஸ் எத்தனை? 2 பைட்ஸ், ஆத்தருக்கு 50 பைட்ஸ், ப்ரைஸுக்கு 4 பைட்ஸ். இது மூணில் எது இருக்கிறதுலே பெருசு? ஆப்வியஸ்லி இந்த ஸ்ட்ரிங் தான். ஸோ அந்த மேக்ஸிமம் சைஸ் என்னவோ அதை தான் வந்து ரேமில் வந்து அதை அலோகேட் பண்ணும். ஸோ டோட்டலாக வந்து இந்த யூனியனில் டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பைட்ஸ். இதே ஸ்ட்ரக்சரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 + 2 + 4 நம்மளுக்கு டோட்டலாக வந்து 56 பைட்ஸ் அலோகேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த கேஸில் மேக்ஸிமம் டேட்டா மெம்பரோட சைஸ் என்னவோ அதுதான் வந்து அந்த யூனியனோட சைஸாக வந்து டிக்ளேர் ஆகும். ஓகே, இது ஏன், இதனால் என்ன இன்னும் டிஸ்அட்வான்டேஜ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதோட நான் ஆர்டரை வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, ரெண்டாவதாக நான் வந்து ஆத்தரையும் மூணாவதாக ப்ரைஸையும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதே தான், எல்லா வேல்யூஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ அங்கே பிரிண்ட் ஆனது என்னது? ஃபர்ஸ்ட் 7 பிரிண்ட் ஆச்சு, அது 550.75 பிரிண்ட் ஆச்சு, அது ஜேகேராலையும் பிரிண்ட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கே பிஜேலையும் 8 ஆத்தர் அண்ட் 110 அப்படிங்கிற அந்த இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நான் அதை ரன் கொடுத்தேன் அப்படின்னா நீங்களே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து 7 அப்படிங்கிறது வந்து நம்பர் ஸ்டோர் இருக்குது. இங்கே 7 பிரிண்ட் ஆகலை, ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து 550.75 கொடுத்தோம், இங்கே ஏதோ சம்திங்கில் ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஆத்தர் ஜேகேராலையும் கொடுத்தோம், அது ஆனால் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ப்ரைஸ் நம்ம நம்பர் வந்து 8ன்னு கொடுத்துருக்கோம், சம்மந்தமே வேல்யூ வந்திருக்கு. ஆத்தர் வந்து அடுத்து கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து இங்கே நம்ம ப்ரைஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக 110.78 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் ஆத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்டீஜர் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே ரெண்டுலேயும் வந்து ஒரு சிமிலாரிட்டி பார்த்தீங்க என்ன அப்படின்னா, நம்ம இங்கே வந்து கடைசியாக எந்த வேல்யூவை வந்து கொடுத்தோமோ, அதாவது இந்த கேஸில் வந்து அந்த ஆத்தரை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதாவது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ப்ரைஸை வந்து கடைசியாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். எதை வந்து நம்ம கடைசியாக இனிஷியலைஸ் பண்ணோமோ அதோட வேல்யூ மட்டும் கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் ஒரு கார்பேஜ் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, ரைட்டா? இது ஏன் அப்படின்னா இருக்கிறதே ஒரே மெமரி லொக்கேஷன் தான். ஸோ அதனால் யூனியனில் வந்து 3 டேட்டா மெம்பர் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒன்றை தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அடுத்து ப்ரைஸை ஸ்டோர் பண்ணோம், நம்பர் எரேஸ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம இந்த ஆத்தரை ஸ்டோர் பண்ணுறோம், ஸோ ஆத்தர் ஸ்டோர் ஆகும், மீதி இருக்க அந்த இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் வந்து எரேஸ் ஆகும். ஸோ கடைசியாக எதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ மட்டும்தான் நம்மளோட யூனியனில் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரக்சர் மாதிரி 3 டேட்டா மெம்பருமே வந்து ஸ்டோர் ஆகாது, ஏதாவது ஒன்று தான் ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசம், ரைட்டா? ஸோ இங்கே வந்து இதே மாதிரி ஜேகேராலையும் இந்த ஆத்தர் ஸ்டோர், அதே மாதிரி இங்கே வந்து ப்ரைஸ் ஸ்டோர் ஆகிருக்கு, மற்ற ரெண்டும் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ஸோ அது வந்து எரேஸ் ஆகிருக்கு, ரைட்டா? ஸோ இது வந்து ஒரே மெமரி லொக்கேஷனில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நடக்குது. ஸோ அங்கே பார்த்த மாதிரி டோட்டலாக வந்து அந்த கேஸில் 56 பைட்ஸ் அலோகேட் ஆகிருக்கும், ஆனால் இங்கே வந்து 50 பைட்ஸ் மட்டும்தான் அலோகேட் ஆகும். ஏன்னா இதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா டேட்டாமே பார்க்கலாம், இதுக்கே மேக்ஸிமம் சைஸ் எது இருக்கோ அதை மட்டும்தான் அலோகேட் பண்ணும். இல்லை அதிகலாம் யோசிச்சு பாருங்களேன், அது மட்டும் பண்ணாலே போதும் இல்லையா? ஸோ அதனால் அது மட்டும் தான் வந்து பண்ணும். ஸோ இந்த கேஸில் 50 பைட்ஸ் தான் வந்து யூனியனுக்கு அலோகேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சருக்கு யூனியனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். நம்ம லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. நம்ம வந்து ஃபியூச்சரில் C++ மற்ற லாங்குவேஜில் படிச்சிருந்தீங்கன்னா அது யாருமே இருந்திருக்கும். ஸோ அந்த லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதை வந்து ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம வந்து C++ எல்லாத்துலேயுமே வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் காம்ப்ளெக்ஸாக போக போக வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நம்ம உண்மையில் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம் இல்லை,
இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக வந்து புரியவும் செய்ய முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூசர் டிஃபரெண்ட் டைப்பில் வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.